அஸ்ஸலாமு அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை கிச்சன் பை ஃபசா. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு சிம்பிளாக போன என் ஈத் vlog தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கட்டாயம் அப்லோட் பண்ண சொல்லி, அதுக்கு தான் அப்லோட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாம வீட்டிலே சுத்தமா தயார் செஞ்ச இலங்கையிட அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்யற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல், கொதிப்பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டும் இல்லாம கடைகள்ல கூட எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். குருடாகல சிட்டி எசன்ஸ், இப்பாகமுவ மல்டி ஸ்டோர், பானகமுவ மல்டி ஸ்டோர், நமடக ஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர்ல எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இந்த முறை பெருநா வந்துட்டு கொஞ்சமும் எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடா வந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்ப நான் என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் முந்தி நண்டு நைட்டுக்கு நோம்பெல்லாம் திறந்துட்டு கொஞ்சம் சாமான் எடுத்துட்டு வருவோம் ஈதுக்கு என்ன சரி ஸ்வீட் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சிட்டி போய்த்திருந்தேன். அப்போ அந்த கிளிப்லேயே நான் ஒரு ப்ரொமோஷன் ஒன்று ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த ப்ரொமோஷன் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணினேன் லாஸ்ட் ப்ளாக்ல. நிறைய பேர் இதில் டவுட் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த இதில் வந்துட்டு நான் டீட்டெயில்டாக இதை சொல்லிடுறேன். 3 இயர்ஸ் அகாடமிலேருந்து வந்துட்டு பேபி பெட்டிங் அப்படின்னு சொல்கிற அந்த புள்ள பிறந்தோடனே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிலோ ஐட்டம்ஸ் அதுகள், அடுத்தது ஃபீடிங் பிலோ பால் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பிலோ, அது இல்லாமல் புள்ள தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஷீட் கொட் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுகள் எல்லாம் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் முதன்முறையாக இவங்க படித்து கொடுக்குறாங்க தமிழ் மீடியம் மூலமாக. அப்போ அதை கொஞ்சம் பெருமையாக சொல்லி கேளும் இல்லையா, ஸ்ரீலங்காவில் முதன்முறையாக இவங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு படிப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். அப்போ உங்களை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட் vlogல இவங்கள பற்றின டீட்டெயில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேருக்கு டவுட் கேட்டிருந்தீங்க, எது நம்பர் எதில் கண்டாக்ட் பண்ண அந்த மாதிரியெல்லாம். அப்போ நான் ஸ்க்ரீன்லேயே தந்திருந்தேன் இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேபி பெட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு தையல் கோர்ஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதில் 32 வகையான பாடங்கள் இவங்க படித்து தராங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கையாக இந்த கோர்சஸில் வந்துட்டு ஜாயின் ஆகி உங்களோட ஸ்கில்லை வளர்த்துட்டு ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெளியில் தைக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுக்குற செலவுகளை மிச்சப்படுத்தலும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட கட்டணங்கள் பத்தி நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க. கட்டணங்கள் உண்மையிலே நான் சொல்லப்போனா வந்துட்டு எல்லாருக்குமே கட்டேலுமான ஒரு நியாயமான விலையில தான் இந்த கோர்சஸ் எல்லாம் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவங்களோட கட்டணங்கள் உங்களுக்கு தவணை அடிப்படையில கட்டேலும். ஃபர்ஸ்ட்டா ஒரேடியா எல்லாம் கட்டுறது உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, தவணை அடிப்படையில பிரிச்சு உங்களுக்கு லேசா கட்டிக்கலும். அப்ப இந்த சான்சஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மிச்சம் மிச்சம் யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlogலயும் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் 7 மண்டா முயற்சி செஞ்சு பாருங்க. நான் கான்டாக்ட் நம்பர் இதுல தாரேன் இல்லையா, இதுல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு எப்பவுமே வீட்டுக்கு தேவையான இந்த மளிகை சாமான் எல்லாத்தையும் வந்துட்டு grocery ஷாப்ல தான் எடுப்பேன். ஃபுட் சிட்டிக்கெல்லாம் போறல, சூப்பர் மார்க்கெட் போறல. அன்றைக்கு எங்களுக்கு ஒரு வவுச்சர் கிடைச்சிருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு. அப்ப அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாமான் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வவுச்சர்ல அந்த அளவுக்கு ஏத்த மாரி தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுல முக்கியமா நான் எடுத்திருந்த இந்த பெருநா பலகாரங்கள் என்ன சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரவை, அதுக்கப்புறம் மில்க் மேட் அந்த மாரி கொஞ்சம் ஐட்டம் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதோட காலையில வந்துட்டு கார்டன்ல என்ன சரி ஒரு அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளிப்பை சேர்த்திக்கிறேன். இப்பல்லாம் வந்துட்டு இந்த கோடையோட சேர்த்து மழையும் இடக்கிட தூறுது இல்லையா, அப்ப கார்டன் எல்லாம் மாஷாலான்னு நல்லா செழிப்பாய்க்குது. மரக்கறியெல்லாம் நிறைய காய்ச்சிக்குது. கீரையெல்லாம் செல்லவே தேவையில்ல, அவ்வளோ கீரை. இந்த வல்லாரக்கீரை கொட்டுக்கொல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் சிறுகீரை, இடையில இடையில தானாவே முளைச்ச கீரை நிறைய இருக்குது. அப்ப ஏழுமான வரை நாங்க பறிச்சு எடுப்போம். ஏன்டா நோம்புல சஹருக்கு மட்டும்தான் தேவைப்படும் இல்லையா, அப்ப அந்த டைமுக்கு நாங்க இந்த கொட்டுக்கொல்லை சம்பல், அதுக்கப்புறம் கீரை அந்த மாதிரி கட்டாயம் செஞ்சுக்குவோம். போன தடவை வந்துட்டு நான் பண்டக்காவே தான் போட்டது. கொஞ்சம் பெரிய சைஸ் பண்டக்கா இந்த வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அந்த பண்டக்கா வந்துட்டு நல்லா பெருசாயிக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி குட்டி சைஸ் பண்டக்கா கொஞ்சம் போட்டிருந்தேன். அப்ப இந்த மாரி தான் அதுல பண்டக்கா வந்துருந்துச்சு. ஆனா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டியா தான் நீக்கும். ஆனா டேஸ்ட்டா இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சு எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அப்படியே முத்தி போயிட்டு, ஏன்னா நோம்புல கொஞ்சம் டைம் கிடைக்கல. தோட்டத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சுட்டி இந்த புல்லெல்லாம் கூட நிறைய வளர்ந்துருந்துச்சு. இப்ப நான் வாய்ஸ் குடுக்கக்குள்ள இந்த நோம்புக்கு போறேன்னா, இப்ப நாங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான்
இது இப்ப நான் வாய்ஸ் குடுத்துட்டிக்கிறேன். இப்ப நீங்க அறுவடை பண்ணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய புல்லு அந்த மாரி வந்துச்சு. ஆனா மாஷாஅல்லான்னு தோட்டம் வந்துட்டு இப்பலாம் நல்லா செழிப்பாயிக்குது. அதோட முருங்க மரம் காய்க்கிற சீசனும் வந்துட்டு. ஏன்டா கோடை காலத்துல முருங்க மரம் நல்லா காய்க்கும். அப்ப முருங்கக்காவும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துருவோம், சஹருக்கு ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டிருக்கக்கல, திடீரென்று பெருநா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இது நோம்புக்கு சஹருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மரக்கறியெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன். இந்த பசலி கீரை வந்துட்டு உண்மையிலே ஒரு வித்தியாசமான கீரை. நான் வந்து கஷ்டப்பட்டு கண்டு எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கு உள்ள சத்தெல்லாம் செஞ்சு வச்சு நாட்டுவேன். ஆனா வந்துட்டு சரியாவே வராது. ஆனா ஒரு காலத்துல அதே மொளச்சு வளரும். வானம் வானம்ன்னு செல்ற அளவுக்கு பசலிக்கீரை அவ்வளோ செழிப்பாய்க்கும். அத மாரி தான் இந்த மரம் பசலிக்கீரையும் வேண்டிய மட்டும் தோட்டத்துல வந்துட்டு இருக்குது. அதோட பேரக்காவும் கொஞ்சம் காய்ச்சிக்குது. அப்ப இதெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு, இன்றைக்கு கொஞ்சம் குலாப் ஜாமுன் செய்வோம் அப்படின்னு நெனச்சேன். இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா பெர்ஃபெக்ட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நெனச்சேன். கொஞ்சம் ரவைக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 5, 10 நிமிஷம் இத அப்படியே ஊற வச்சிரணும். அளவுகள் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். அப்ப அதப்படி உங்களுக்கு செய்யலும். பால் பவுடர் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமென்றாலும் யூஸ் பண்ணலும். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. அதுக்கு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா இல்ல, பேக்கிங் பவுடர். அதோட கொஞ்சமா பட்டர் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் அப்படி இல்லாட்டி நீங்க பவுடர் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்க்கலாம். அப்படியே விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சிருந்தா இந்த ரவைக்குது இல்லையா, அதையும் உள்ளுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்ல ஒரு மிச்சம் தண்ணியாவும் இல்லாம கட்டியாவும் இல்லாம கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு நீங்க இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துடணும். இப்ப நான் காட்டுறேன் இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரியா வரும். காயுது நீங்க குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு போகல காயுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி அப்படி இல்லாட்டி பால் சேர்த்து திருப்பவும் உங்களுக்கு சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குலாப் ஜாமுன் இந்த போல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப நான் காட்டுற மாரி குட்டியா ஒரு ஒரு அளவு எடுத்து இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா வெடிப்புகள் எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா அந்த போல்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் இன்றைக்கு குட்டி குட்டியா இப்படி செய்ய போறேன். ஏன்டா இது பொரிக்கக்கல கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் பானிலையும் ஊற வச்சு எடுக்கக்கல கணக்கான சைஸுக்கு வந்துட்டு வந்துடும். அப்ப நான் இந்த சைஸ் தான் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டா உருண்டைகள் எல்லாம் இப்படி நல்லா வெடிப்புகள் எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா செஞ்சு வச்சுட்டு, நீங்க பொரிக்கக்கல கட்டாயம் சில டிப்ஸ் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா தான் வெடிக்காத குலாப் ஜாமுன் உங்களுக்கு செஞ்சு எடுக்கலாம். குலாப் ஜாமுன் பொரிக்கிற எண்ணெய் வந்துட்டு நீங்க இளம் சூடா தான் சூடாக்கி எடுக்கணும். இந்த விரல் சூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூட்டுக்கு சூடாக்கினா தாராளமா போதும். நிறைய 100 வீதம் சூடாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா போட்ட உடனே சில டைம் வந்துட்டு இந்த போல்ஸ் எல்லாம் வெடிச்சிரும். அப்ப இப்ப நான் காட்டுற மாரி போடக்கல குட்டி குட்டி இந்த மாரி இந்த போல்ஸ் எல்லாம் பபிள்ஸ் சீக்குது இல்லையா, அந்த எண்ணெயில வர அந்த பபிள்ஸ் வந்துட்டு இந்த மாரி குட்டி குட்டியா வரணும். ஒரேடியா இது பொரிஞ்சு அப்படியே மேல வந்துடப்படாது. நெருப்பு உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இப்படி லோ ஃப்ளேம் அப்படி இல்லாட்டி லோவை விட கொஞ்சம் கூடுதலா வச்சீங்க அப்படின்றாலே போதும். போல்ஸ் எல்லாம் செஞ்சு போடக்கல லோ ஃப்ளேம் வச்சுட்டு பொரியாக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டு பொரிஞ்சு வந்துடும். போட்டு கொஞ்சம் நேரம் வந்த பிறகு இந்த குலாப் ஜாமுன் போல்ஸ் எல்லாம் அதுவாவே இப்படி லேசா மேல வரும். அப்படி மேல வரல அப்படின்னு சொன்னா லேசா கரண்டியால இப்படி கிளப்பி விடணும். போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறினீங்க அப்படின்னு சொன்னா உடஞ்சிடும். அதை சுட்டி கொஞ்சம் அப்படி பொரிய விட்டுட்டு தான் நீங்க வந்துட்டு இந்த கரண்டி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப நான் காட்டுற மாதிரி இப்படி நல்லா அசைச்சி அசைச்சி 2 பக்கமும் விட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஈவனா எல்லாம் வந்துட்டு வெந்து வரும். அப்ப நல்லா இப்படி ஒரு கலர் வரக்கல நீங்க இறக்கி வச்சிடணும். நெருப்ப பார்த்துட்டே இருங்க. இந்த நெருப்புல தான் நீங்க வச்சு பொரிக்கணும். அப்பதான் உள்ளுக்கெல்லாம் பச்சை இல்லாம நல்லா வேகும். ஒரு பேட்ச் இறக்கின பிறகு நான் இப்படி குட்டி ஒரு மாத்துண்டு போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது இப்படி டக்குன்னு பொரிஞ்சு மேல வருது. அப்ப இந்த எண்ணெய் சூடு வந்துட்டு எங்கட குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு சூடு கூட. அப்ப நெருப்ப ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்க ஆன் பண்ணி நீங்க அடுத்த பேட்ச் போட்டுக்கோங்க. ஏன்டா நிறைய சூட்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இந்த போல்ஸ் எல்லாம் வெடிச்சிரும். அந்த ஸ்மூத்தா வராது. அது சுட்டிதான். அப்ப என்ன லேசா அந்த இளம் சூட்டுக்கு வரக்கல திருப்பவும் நாங்க முந்தி போட்டு பொரிச்சோம் இல்லையா, அத மாதிரி போட்டு இப்படி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துறணும். நீங்க வந்துட்டு குலாப் ஜாமுன் செய்யக்கல ஃபர்ஸ்ட்டா இந்த போல்ஸ் எல்லாம் பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சீனி பானி காய்ச்சி அதுல போடையிலும். அப்படி இல்லாட்டி சீனி பானியை ஏற்கனவே காய்ச்சி வச்சுட்டு இப்படி பொரிச்சு அதுல போடையிலும். எப்படி செஞ்சாலும் பானி வந்துட்டு நல்லா ஊறிடும். அதோட தயிர் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலா செய்வோம் அப்படின்னு சொல்லி கூடுதலா செஞ்சு வச்சிருந்தேன். ஏன்டா பெருநா அப்படின்னு சொன்னாலும் பிரியாணி அந்த மாதிரி செய்யறேன்டா தேவைப்படும்ண்டு.
குலாப் ஜாமுனுக்கு வந்துட்டு சீனி பானி காய்ச்சறதுக்கு கொஞ்சம் சீனி, தண்ணி, ஏலக்காய் 2, 3 தட்டி போட்டுட்டு, சீனி நல்லா கரைஞ்சு இப்படி கொதிக்கிற வரைக்கும் காய்க்கணும். இப்படி கொதிக்கக்கல வந்துட்டு அது சடவா பிசு பிசுப்பா வரும். அப்ப அதுதான் பதம். அத விட உங்களுக்கு காய்ச்ச தேவையில்ல. அப்படியே இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நெருப்பு ஆஃப் பண்ணிட்டு, ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு, கொஞ்சமா எலுமிச்சை சாறு 2, 3 டொட் சேர்த்தாலே போதும். ஏன்டா அது கட்டியாகாம வைக்கிறதுக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏற்கனவே பொரிச்சு வச்ச போல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4, 5 ஹவர்ஸ் அந்த மாரி வைக்கலும். ஆனா ஓவர் நைட் ஃபுல்லா வச்சீங்க அப்படின்னு சொன்னா தான், நல்லா அந்த பானியெல்லாம் குலாப் ஜாமுனுக்கு ஊறி நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒரு மாரி செய்வாங்க. நான் வந்துட்டு இந்த ரெசிபி மிச்ச நாளா செஞ்சுட்டு வரேன். இதுதான் நான் செய்வேன். பால் பவுடர் நெறைய சேர்த்து, கொஞ்சமா ரவை, மைதா கொஞ்சமா சேர்த்து செய்றது வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அது பிறகு பெர்ஃபெக்ட் ஆயிக்கும்னு தான் அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நெனச்சேன். அதோட வந்துட்டு கொஞ்சம் ரவா லட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செஞ்சிருந்தேன். இந்த ரெசிபி ஏற்கனவே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றதால, டீட்டெயில்டா இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணல. அப்ப அதெல்லாம் செஞ்சு வச்சுருவோம். நாளைக்கு நோன்பு வரும். அப்ப நாளைக்கும் என்ன சரி செஞ்சுக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே பெருநா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்ல. அந்த காலத்துலலாம் வந்துட்டு பலகாரம் செய்ற அப்படின்னு சொன்னா, பணியாரம் சுடுறது, முறுக்கு சுடுறது, பைத்து பணியாரம் அந்த மாரி கொஞ்சம் கஷ்டமான பலகாரங்கள் தான் செய்வோம். இப்ப இப்படி டக்குண்டு செய்யக்கிறதும் ஒரு விதத்துல நல்லது தான் இல்லையா? அப்படி நெனச்ச உடனே செஞ்சுரலும். அப்ப அத அப்படியே நோன்பு தொறக்கிறதுக்கும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அன்றைக்கு கொஞ்சம் பேக் பண்ணின பட்டீஸும், இந்த ஃபலூடா கொஞ்சம் கரைச்சிருந்தேன். அப்ப அத தான் செஞ்சுட்டிருக்கிறேன். ஏன்டா இந்த வேலைய முடிச்சதுக்கு பிறகு அது செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா லேஸ் ஆயிக்குமெண்டு எப்பவுமே நான் அப்படிதான் பட்டீஸ் எல்லாம் செஞ்சு ட்ரேல வச்சேன் அப்படின்னு சொன்னா, டைமுக்கு எனக்கு வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலும். அப்ப செஞ்ச பலகாரம் எல்லாம் தான் அடுக்கிட்டிருக்கிறேன். அப்போ உண்மையிலே நான் என்ன பிளான் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னா, லேசான பலகாரங்கள் என்ன சரி இன்றைக்கு செஞ்சுட்டு, நாளைக்கு தொத்தல் மாரி என்ன சரி இன்ஷா அல்லாஹ் கிண்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் நெனச்சுட்டே இருந்தேன். அப்ப நாங்க நெனைக்கிறது உண்டு, இறைவன் நாடுறது வேறொண்டு மாரி இருந்தா என்ன செய்ய இல்லையா? அப்ப சரி அல்ஹம்துலில்லாஹ் எதா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்ற மாரி, அன்றைக்கு நோன்பும் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சந்தோஷமா தொறந்தோம். ஏன்டா இன்னொரு நோன்பு இக்குது அப்படின்ட்டு உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்டா நோன்பு எங்கள விட்டு போறது அவ்வளோ ஒரு கவலைன்னா, பெரிய ஒரு பரக்கத் விட்டு போற மாரி. அப்ப நோம்பெல்லாம் தொறந்துட்டு நாங்க வழமை மாரியே சஹருக்கும் ஆக்கிட்டோம். சோறு கூட வச்சுட்டோம். எல்லாம் செஞ்சு வச்சதுக்கு பிறகு தான் தக்பீர் சொன்னாங்க. ஒரு 9:30 அந்த மாரிக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப தக்பீர கேட்டதும் உண்மையிலே ஷொக் ஆயிட்டேன் எனக்கு. "அம்மா இன்றைக்கு பெருநாளா?" அந்த மாரி. அ சரி பரவால்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அதுக்கு பிறகு உள்ள வேலைகள நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப நான் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டே இருந்தேன். முந்தி ஒரு முறையும் இப்படி ஆயிச்சு. லேட் ஆகி வந்துட்டு பெர்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி. அத மாரியும் ரொம்ப தரைய போலலாம் வந்துட்டு தக்பீர் சொன்னாங்களா, அப்ப அதுக்கு பிறகு உள்ள வேலைய பார்ப்போம்ன்ட்டு ஃபர்ஸ்ட்டா நான் வந்துட்டு மகளுக்கு மருதாணி தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்டா அவள் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்டுட்டே இருப்பாள். "எப்ப பெருனா வரும்மா? எப்ப மருதாணி வச்சுடுவீங்க எனக்கு?" அப்படின்னு சொல்லி. நாங்க மருதாணிக்கு மருதோண்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அத தான் ஃபர்ஸ்ட் வேலையா வச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டிருக்கிறேன். இந்த முறை பெருநாளைக்கு வந்துட்டு, நாங்க சமீஸ் நேச்சுரல் மெஹந்திலேருந்து தான் கோன்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம். உண்மையிலே ஹொனஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த இளமருதோண்டிய அரைச்சு வச்சா எப்படி ஒரு மணம் இருக்கும் இல்லையா? அதோட எப்படி ஒரு கலர் கிடைக்கும், அதே மாரி தான் இருந்துச்சு. நேச்சுரலா எந்த கெமிக்கலும் இல்லாம இவங்க செஞ்சுட்டிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கால வந்துட்டு எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கையில வைக்கிற கோன் வேறையாவும், நெயிலுக்கு வந்துட்டு வேற. அது மட்டும் இல்லாம, இந்த இள வயசுல நரமுடி, சில பேருக்கு வந்துட்டு நரைமுடிக்கு நெறைய கெமிக்கல் கலந்த கலரிங்ஸ் அந்த மாரியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாம, நேச்சுரலா வந்துட்டு இவங்க ஹேர்க்கு வேறையா இந்த மெஹந்தி வந்துட்டு ரெடி பண்ணிட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப மகளுக்கு வந்துட்டு இந்த முறை ஸ்டிக்கர் ஒட்டி தான் டிசைன் வச்சுதேன். ஏன்டா எங்களுக்கு இந்த சுட்டு போட்டாலும் மெஹந்தி டிசைன் எல்லாம் வந்துட்டு வரவே வராது. மிஞ்சி போனா தொப்பி, அப்படி இல்லாட்டி அந்த டொட் வைக்கிறது அவ்வளோதான். அப்ப ஸ்டிக்கர்ல அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் நெய் பிஸ்கட் செய்வோம் அப்படின்னு சொல்லி நைட்ல தான் நெனச்சிருந்தேன். அப்படி நெனைக்கக்கல ஒரு 11 மணி அந்த மாரிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப அவசர அவசரமா நல்ல நெய் கொஞ்சம் மீந்துச்சு. வெளிநாட்டால எடுத்துட்டு வந்த நெய் கொஞ்சம். அப்ப அதுல தான் செஞ்சிருந்தேன். டேஸ்ட் வந்துட்டு உண்மையிலே நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, ஊடு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்பதான் எனக்கு அடுத்த நாளையில லேசாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா பள்ளியில வந்துட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. நேரத்தோட ஒரு 6:30 அந்த மாரி தொழுவிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாம் கிளீன் பண்ணி, வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டேன். உண்மையிலே என்ட புள்ளைகள் 2 பேரும் எனக்கு நிறைய ஹெல்ப் ஆயிருந்தாங்க. மகள் வந்துட்டு ஊடெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி தந்தாள். மகன் வந்துட்டு இந்த மாரி நெய் பிஸ்கட் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க.
அப்ப அவங்கெல்லாம் தூங்கினதுக்கு பிறகு நான் ஒரு 1 ஹவர் அந்த மாரி தூங்கிப்பேன்னு நெனைக்கிறேன். அப்ப அவசரமா எழும்பிட்டு இடியாப்பம் எல்லாம் அவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இடியாப்பம் தான் நான் வச்சுட்டிருக்கிறேன். ஏன்டா எங்கட ஏரியாலலாம் வந்துட்டு பெருநாளைக்கு ஸ்பெஷலான காலை உணவு வந்துட்டு இடியாப்பம், அதோட இறைச்சிக்கறி செய்வாங்க. கட்டாயமா ஒரு இனிப்பு கஞ்சி செய்வாங்க. சவ்வரிசி அப்படி இல்லாட்டி ரவை வச்சு அந்த மாரி செய்வாங்க. ஏன்டா ஈத் விளாக் எதுல பார்த்தாலுமே இந்த இடியாப்பம் மீக்கும் அரைச்ச மாவ அப்படியே அரைக்கிற மாரி. அப்போ ஒரு விளாக்ல நான் கேட்டிருந்தேன் உங்களோடகள்ல ஏரியால வந்துட்டு என்னென்ன காலை உணவுகள் பெருநாளைக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் எனக்கு ரிப்ளை தந்திருந்தாங்க. சந்தோஷமா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோட இன்றைக்கு கஞ்சி வந்துட்டு கொஞ்சம் ரவையில சவ்வரிசி போட்டு அந்த மாரி செஞ்சிருந்தேன். அதுக்கு கட்டாயமா நாங்க கலர் சேர்ப்போம். அப்பதானே பார்க்குறதுக்கு அழகாய்க்கும். சில பேர் வெள்ளையாவும் காய்ச்சுவாங்க. நாங்க ஆனா கட்டாயமா கலர் சேர்த்துருவோம். அப்ப எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டு, இறைச்சிக்கறியா நைட்டே செஞ்சு வச்சுட்டோம். அது லேசாய்க்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் 6:30க்கு வந்துட்டு லேடீஸுக்கு தொழுவிக்கிற அப்படின்னு சொல்லி அவசரமா வர சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு எந்த கிளிப்ஸுமே உங்களோட ஷேர் பண்ண கிடைக்கல. நல்லாவே லேட் ஆயிட்டு புள்ளகள முழுகாட்டி அந்த மாரி கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்ப கட்டாயமா இந்த மருதாணிய காட்டிறணும் அப்டின்ட்டு தான் காட்டிட்டிருக்கிறேன். இத வந்துட்டு நான் வச்சத்துலேருந்து நல்லா காய்ற வரைக்கும் காய்ஞ்சி, அதுவாவே விழுற வரைக்கும் அந்த மாரி காய விட்ட பிறகு, நல்லாவே இப்டி கலர் வந்துருச்சு. அப்ப பார்க்கக்கலே உங்களுக்கு விளங்குது இல்லையா? அந்த கலரிங் போட்ட மெஹந்திக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு. அப்ப அதோடயே மாஷால்லாண்டி இந்த முறை பெருநாளைக்கு ஆக்களுண்டாலும் சரியான இந்த உறவுகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல எனக்கு நெறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்மையிலே கிடைக்கவே இல்ல. லஞ்ச் கூட கொஞ்சம் லேட் ஆகி தான் செஞ்சிருந்தேன். அப்ப அதுல இந்த குலாப் ஜாமுன மட்டும் காட்டிருவேன். பானில ஊறினது எப்படிக்குது அப்படின்னு சொல்லி தான் காட்டிட்டிருக்கிறேன். உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இதே ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் இதுக்கு வந்துட்டு மாவெல்லாம் கலந்து செய்வாங்க. மா அதுக்கப்புறம் இந்த பால்மா 2ம் சரிசமனா போட்டு அந்த மாரி செய்வாங்க. அப்படி செய்றத விட இந்த பால்மா மட்டும் கொஞ்சமா மா கலந்து பால்மா கூடுதலா போட்டு செய்றீங்க அப்படின்னு சொன்னா டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட் ஆயிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் சொல்லுங்க. அதோட இந்த பலகாரங்கள் எல்லாம் மக்களுக்கு வச்சு குடுத்துட்டு, அந்த மாரி கொஞ்சம் லேட் ஆயிட்டு எனக்கு லஞ்ச் செய்றதுக்கு. அப்ப பெருநா ட்ரெஸ் கூட உங்களுக்கு நான் காட்டல. நான் சைட்ல போட்டு விட்டேனே என்னோட ட்ரெஸ் எப்படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்க போக்குல வந்துட்டு அந்த தெச்ச நார்மல் ஒரு ஷல்வார போட்டிருந்தேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்ப அன்றைக்கு கொஞ்சம் பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு பிரியாணி செஞ்சிருந்தேன். அது வந்துட்டு ஃபஸா ஃபுட்ட பிரியாணி மசாலா போட்டு தான் செஞ்சிருந்தேன். நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. அவசரமா அப்படியே நெனச்ச உடனே குயிக்கா செஞ்சிரலும் மாரி. இல்லாட்டி மசாலாவெல்லாம் அரைச்சு அப்படியெல்லாம் செய்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அப்படி இல்லாம குயிக்கா போட்டு பெரட்டி அந்த மாரி இறைச்சி பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். முந்தினண்டு செஞ்ச தயிர் வந்துட்டு எனக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த தயிர் சம்பல் செய்றதுக்கு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கெல்லாம். பெருநா அப்படியே பேத்துட்டீக கலையும். போன முறை பெருநாளைக்கு இந்த நெறைய இந்த சொந்தங்கள், என்ற தம்பி உட்பட இந்த பெருநாள் ஆகல இல்லன்னு நெனைக்கல மனசுல வந்துட்டு அவ்வளோ ஒரு கவலையா, பாரமா இருந்துச்சு. இறைவன்ட நாட்டம் எதுவா இருந்தாலும் நாங்க அத ஏத்துக்க தான் வேணும். அப்ப அன்னைக்கு பெருநா அப்படிதான் என்ட பேத்தி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.